ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாலசீமியா. தாலசீமியா அப்படின்னா என்னென்னா ஒன் ஆஃப் த ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர். அதாவது அனிமியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த தாலசீமியா. தாலசீமியா அப்படின்னா என்னென்னா caused by reduced or absent synthesis of one or more globin chains of hemoglobin leading to anemia due to the defective hemoglobin production and increased destruction of RBC cells. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்மல் ஹீமோக்ளோபினில் 2 ஆல்ஃபா செயினும் 2 பீட்டா செயினும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் தாலசீமியாவில் இந்த செயின்ஸ் வந்து நார்மலாக இருக்காது. 1 or more வந்து இன்க்ரீஸாக இருக்கும், இல்லைனா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால ஆர்பிசி செல்ஸ் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அதாவது அழியுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் இன் குளோபின் ஜீன்ஸ். அதாவது இன்ஹெரிட்டட் பரம்பரையாக கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால என்ன இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஆல்ஃபா குளோபின் செயின்லையும் பீட்டா குளோபின் செயின்லையும் ப்ரொடக்ஷன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. இதனால தாலசீமியா வரும்னு சொல்கிறாங்க. இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் சவுத் ஏசியன் பாப்புலேஷன்ஸ்லேயும் தான் அதிகமாக இந்த தாலசீமியா வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். 2 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஆல்ஃபா தாலசீமியா, செகண்ட் ஒன் பீட்டா தாலசீமியா. ஆல்ஃபா தாலசீமியா அப்படின்னா என்னென்னா ரெடியூஸ்டு ஆர் ஆப்சென்ட் ஆல்ஃபா குளோபின் செயின் சிந்தசிஸ். அதாவது இந்த ஆல்ஃபா குளோபின் செயின் சிந்தசிஸில் ஒன்று அதிகமாக இருக்காது, ஒன்று ரெடியூஸ் ஆகும், இல்லை சுத்தமாகவே இல்லாமல் ஆப்சென்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. பீட்டா தாலசீமியா அதுலேயும் அதே தான், ரெடியூஸ் ஆகும் இல்லைனா ஆப்சென்ட்டில் இந்த பீட்டா குளோபின் செயின் சிந்தசிஸ் இருக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டியை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மைனர் அனீமியாவாக இருந்தால் மைல்டு அனீமியான்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியாவாக இருந்தால் மாட்ரேட் அனீமியா. அக்கேஷ்னலாக வந்து நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மேஜராக இருந்தது அப்படின்னா கூலிஸ் அனீமியான்னு சொல்கிறாங்க. இது சிவியர் அனீமியா. இதுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் நம்ம இருக்கிற வரைக்கும் அதில் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தேவைன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேத்தோஃபிசியாலஜி. பேத்தோஃபிசியாலஜி நான் முன்னாடி சொன்னேன், நார்மல் ஹீமோக்ளோபினில் 2 ஆல்ஃபா செயினும் 2 பீட்டா செயினும் இருக்கும். அதே தான் மியூட்டேஷன் நடக்கும்போது அங்கே சிந்தசிஸ் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஆல்ஃபா செயின்லேயும் பீட்டா செயின்லேயும். இதனால் செயினோட இம்பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இம்பேலன்ஸில் இருக்கும். இந்த ஆல்ஃபா செயினும் பீட்டா செயினோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இம்பேலன்ஸாக இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸாக அன்பேர்டு குளோபின் செயின்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். நிறைய ஒவ்வொரு சிங்கிளாக இருந்ததுன்னா நிறைய அன்பேர்டு குளோபின் செயின்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த அன்பேர்டு செயினில் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகுது, ஒன்று கம்பைன் ஆகி ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகுது. அதனால ஆர்பிசி மெம்பரைனை வந்து டேமேஜ் பண்ணுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்எஃபெக்டிவ் எரித்ரோபாய்சிஸ் ப்ளஸ் ஹீமோலைசிஸ். இது ரெண்டு ப்ராசஸும் வந்து இன்எஃபெக்டிவாக இருக்குது. இதனால போன் மேரோ வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி போன் மேரோ வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. அதாவது ஸ்கெலிட்டலில் எலும்பில் இருக்கிற போன் மேரோ வந்து பெருசாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கெலிட்டலோட நம்மளோட எலும்போட ஸ்ட்ரக்சர் ஷேப் வந்து டிஃபார்மேஷன் ஆகுது. டிஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்னா அதோட ஷேப் வந்து மாறுது. ஓகே, குரோனிக் அனிமியாவில் இன்க்ரீஸ்ட் அயன் அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதனால் நம்ம ரிப்பீட்டடாக வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே வந்து அயன் வந்து ஓவர்லோடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ். மைனர் அனிமியாவாக இருந்தது அப்படின்னா மைல்டு மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனிமியான்னு சொல்கிறாங்க. மைல்டு மைக்ரோசைட்டிக் அப்படின்னா நார்மல் ஆர்பிசி செல்ஸோட சைஸை விட ரொம்ப சின்னதாக இருக்கும், மைக்ரோ லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹைப்போக்ரோமிக் அப்படின்னா என்னென்னா நார்மல் ஆர்பிசி செல்ஸ் கலர் ரெட் கலரில் இருக்கும், அந்த கலரை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் தான் மைல்டு மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியான்னு சொல்கிறாங்க. மேஜரில் சிம்டம்ஸ் அப்பியர் வித்தின் ஃபஸ்ட்டு 6 months ஆஃப் லைஃப் வென் ஃபெட்டல் ஹீமோக்ளோபின் டெக்ளைன்ஸ். அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் உமனில் அந்த பேபி வந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வயிற்றில் இருக்கிற வரைக்குமே அந்த பேபியோட ஹீமோக்ளோபின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபெட்டல் ஹீமோக்ளோபின் HAF தான் இருக்கும். அந்த குழந்தை பிறந்து 6 to 12 months ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த HAF வந்து HAAவாக மாறும், ஹீமோக்ளோபின் ஏவாக கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வெர்ட் ஆகிற அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து
நிறைய ரிஸ்க் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த தலசீமியா வர்றதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டைம்லேருந்து அந்த டைம் HAFலேருந்து HAAக்கு மாறும்போது கன்வெர்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகும்போது நிறைய இம்யூன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் வர்றது தான் இந்த மேஜர் சிம்டம்ஸ். ஓகே, சிவியர் அனீமியா பேலராக இருக்கும், ஃபேட்டிக், புவர் க்ரோத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்? மேக்ஸிலரி ஹைப்பர்ட்ராஃபி இருக்கும், ஸ்பெனோமெகாலி இருக்கும், ஹெப்பட்டோமெகாலி இருக்கும், ஜாண்டிஸ் இருக்கும், டிலேடு பியூபர்ட்டி, அதாவது அந்த குழந்தை வந்து பியூபர்ட்டி வந்து ரொம்ப லேட்டாக அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, அயன் ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா டேமேஜ் டு த ஹார்ட்டு, லிவர், எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, க்ரோத் ரிட்டார்டேஷன் இருக்குது, போன் டிஃபார்மிட்டிஸ் இருக்குது, இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதிகமான இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை எப்படியெல்லாம் டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணலாம், பெரிபிரல் ஸ்மியர் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம், ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோபோரோசிஸ் பண்ணலாம், டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் மியூட்டேஷன் நடக்குதான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபெரிட்டின் லெவல், அதாவது அயனை வந்து ஓவர்லோட் ஆகிருக்கா இல்லையானா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஃபெரிட்டின் லெவல் டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பண்ணால் இதை வந்து மேனேஜ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். சப்போர்ட்டிவ், ரெகுலராக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். டு மெயின்டைன் ஹெச்பி லெவலை வந்து 9 to 10 g/dL கிராம்/dL நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அயன் செலேஷன் தெரப்பி டு ப்ரிவென்ட் அயன் ஓவர்லோட். அயன் செலேஷன் தெரப்பினா அயன் ஓவர்லோட், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அயன் செலேஷன் தெரப்பி நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும். ட்ரீட் இன்ஃபெக்ஷியஸ் ப்ராம்ப்ட்லி, அதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போன் மேரோ அண்டு ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கலாம், ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணலாம், அவாய்ட் அன்னெசரி அயன் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ஏதாவது அயன் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் என்னென்ன பண்ணலான்னா, என்னென்ன பண்ணால் இதை வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பப்ளிக் அவேர்னஸ் பண்ணலாம், கேரி ஸ்க்ரீனிங் இன் ஹையர் ரிஸ்க் பாப்புலேஷன், அதாவது எங்கெல்லாம் அதிகமான பாப்புலேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அங்கே ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரீ மெரிட்டல் ஜெனட்டிக் கவுன்சிலிங், அதாவது முன்னாடியே கவுன்சிலிங் ப்ரீ மெரிட்டல் ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்டிநேட்டல் டயக்னோசிஸ் ஃபார் அட் ரிஸ்க் கப்பிள்ஸ், இந்த ஆன்டிநேட்டல் டயக்னோசிஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க ரிஸ்க் கப்பிள்ஸுக்கு. ஓகே, தேங்க்யூ.